அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். பிறந்திருக்கும் காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் பாண்டவ ஜோதிடர் நிகழ்ச்சியோடு. ஆம், எல்லோருக்கும் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அதனை வளப்படுத்திக் கொள்வதற்கும் ஆசையாகத்தான் இருக்கின்றது. அதாவது அதற்கு ஏதேனும் பரிகாரம் இருக்கின்றதா, அந்த பரிகாரத்தை செய்தால் நாம் நிம்மதியாக வாழலாமா என்ற எல்லோருக்குமே அந்த ஆசை இருக்கத்தான் செய்யும். ஜாதக பலன் மற்றும் ஜோதிட பலன்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பாகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த விடயம் தான் 12 ராசிகளுக்குரிய ராசி பலன். இந்த 2021ஆம் ஆண்டில் எங்களுடைய ராசிகளுக்குரிய பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது, எங்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை பற்றி முழுமையான விவரத்தை இன்றும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வதற்கு இணைந்திருக்கின்றார். இலங்கை மட்டுமன்றி பல ஆசிய நாடுகளிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் பல பட்டங்களையும் சான்றிதழ்களையும் வென்ற பாண்டவ ஜோதிடத்தின் அதிபதியுமான கலாநிதி சர்மா சுவாமி அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். நாங்கள் ஆரம்பத்திலே கூறியவாறு இந்த 2021ஆம் ஆண்டு எங்களுடைய ராசி 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்கள் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை பற்றி தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுவதற்கு முக்கியமாக இருக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களுடைய அங்கமாக காணப்படுவது அந்த ராசியும் நட்சத்திரமும் தான். ஆனால் இந்த காலத்தில் நிறைய பேருக்கு ராசி என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் தெரியாது. ஸோ அதை பற்றிய ஒரு ஆரம்பத்தில் ஒரு சின்ன விளக்கம். பொதுவாகவே ஜாதகம்ன்றது நம்ம முதலாவது சரியாகவே நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு குழந்தை பிறந்த நேரம் சரியான நேரமாக நம்ம கணிக்கப்பட வேண்டும். அந்த நேரம் சரியான நேரத்தில் நட்சத்திரங்கள் பொதுவாக எடுத்துட்டால் நட்சத்திரங்கள் 60 செகண்ட்குள்ளே நட்சத்திரங்கள் மாறி அமையும். அதுவும் போல் நண்ட ஒரு 60 செகண்ட்குள்ளே மாறி அமைஞ்சு திரும்ப அதன் அதில் ஏற்றக்குறைவு இருந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த நட்சத்திரத்தை அதை கூட்டி குறைக்கக்கூடிய நேரமும் வரலாம். அப்படி கூட்டி குறைக்க நேரம் வரும் பொழுது நாளிகை நட்சத்திரங்கள் சில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடும். அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தோம்னா நட்சத்திரம் சரியான நட்சத்திரம் பார்த்து அதை நாங்கள் அமைச்சு கொடுக்க வேண்டும். பொதுவாக நாம் இப்படி சொல்லுவோம், ஒரு ராசிக்கு எடுத்துகின்ற 4 நட்சத்திரங்கள் ஒன்று. அந்த 4 நட்சத்திரங்கள் 4 பாகங்களாக அதை பிரிக்கப்படலாம். பிரிக்கப்பட்டோம் என்று சொன்னால் இப்போ ஒரு மேச ராசிக்காரன்டா நாம் அஸ்வினி பரணி கார்த்திகை அந்த நட்சத்திரங்கள் 4 நட்சத்திரம் சேர்ந்தது தான் மேசராசிக்காரன். அந்த மேசராசிக்காரங்களுக்கு என்னென்னா மேசத்தில் அந்த 4 நட்சத்திரங்கள் ஏதோ ஒரு கூடல் குறைவே இருந்து சொன்னால் அது ரிஷபராசிக்கு போய் சேருமோ ஒழிய மீன ராசிக்கு அது வராது. அப்படினால என்னென்னா அஸ்வினி நட்சத்திரம் மீன ராசி என்று சொல்லி யாரும் சொல்லல. அது அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி என்று சொல்லி, ஏன்னா அஸ்வினி முழுமையான மேசராசியில் இருக்கின்ற, அந்த பரணியும் சம்பூர்ணமாக மேசராசியில் இருக்கு. கிருத்திகை அதுலேயும் அப்படியே இருக்கனால அப்போ இந்த 3 மேசராசினா அந்த கிருதியில் 4 பாதம் இருக்கும் பொழுதுண்டா அதில் 1ஆம் பாதம் தான் மேசராசிக்கு வருது, 2ஆம் பாதம் ரிஷபராசிக்கு அது போயிடுது. அப்படி பொழுது தான் ரிஷபராசியில் கிருத்திகை ரோகிணி மிருகசீரம் அதுக்குள்ளே வர்றதுனால அந்த சம்பூர்ணம் மிருகசீரம் ரிஷபராசியில் கடைசி 1ஆம் பாதம் தான் அதுக்கு வருது, 2ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுது. அப்படி இப்போ மிருகசீர நட்சத்திரம் மிதுன ராசின்னு சொல்ல முடியாது. என்னென்னா அப்போ மிருக ராசியில் ரிஷபராசிகள் முதல் பாதம் மிருகசீரம் முதலாம் பாதம் ரிஷபராசியில் அமைவதனால் கட்டாய ரிஷபராசி தான் அவர்கள் இது ஜாதகத்தில் ஜாதக கணிக்கும் பொழுது இப்படியான பலன்கள் நம்ம கரெக்டாகவே கணிச்சு அவருக்கு ஜாதகருக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த நட்சத்திரம் சரியாக அமைந்தால்தான் அவர் ராசி அமையும். ராசி அமைஞ்சிட்டா லக்னம் கரெக்டாக அமையும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கட்டாயம் ஒரு ஜாதகருக்கு நட்சத்திரம் கட்டாயம் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நேரம் ரொம்ப முக்கியமானது. அப்போ இதை நம்ம சரியாக அவரை ஒரு ஜாதகர்கிட்ட வர்றாரு என்னென்றால் அவரோட கால நேரம் சரிவர எப்படியான பலன்கள் எதிர்காலம் எப்படி அமையும்னு சொல்லி பார்ப்பதுக்கு அந்த பலன் கேட்கறது தான் வர்றாருன்னா அவரோட நேரத்தின்படி நட்சத்திர ராசிகள் கரெக்டாக இருந்திருந்தால்தான் அவர் நம் கூறும் பலன்கள் கூட அவருக்கு நன்மையாகவே அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அப்படின்னா நட்சத்திரம் வெரி இம்பார்ட்டன்ட். அதை விட என்னென்னா அவர் கொடுக்குற நேரம் சரியாகவே அமையுது. ஒரு பக்கம் ஜோதிடர் நம்ம பிள்ளை சொல்ல இல்லாது என்னென்னா அப்புறம் ஜாதகர் அவர் கொண்டு வர நேரம் சரியான நேரமாகவே அமையணும். ஆனால் பாண்ட ஜோதிடத்தில் அவர் பிள்ளையாக கொடுத்தாவோ அவர் சரியாக சரியான நேரத்தை பாண்ட ஜோதிடம் சொல்லிடும். அந்த பாண்ட ஜோதிடம் சொல்லும் பொழுது தான் அவருக்கு சரியான ராசி நட்சத்திரங்கள் நம்ம கணித்து அவருக்கு பலாபலன்கள் கூற வேண்டிய இருக்குது. ஏன்னா பாண்ட ஜோதிடம் இன்றைக்கி நிறைய பேர் விரும்பி பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஜாதகம் இருக்க காரணம் என்னென்றால் பாண்ட ஜோதிடம் சரியான தெளிவான விளக்கங்களை கொடுக்கறதுனால. அதனால் உங்களுக்கு முதல் முக்கியம் என்னென்றால் நாம் இந்த ராசி தான் அப்படின்னு சொல்கிறத விட நமக்கு எப்படியான ராசி எந்த ராசியில் நம்ம இருக்கிறோன்னு சரியாக தெரிஞ்சுன்றது சொல்கிறது தான் நம்ம வாழ்க்கை.
நிச்சயமா சுவாமி. அந்த அடிப்படையில் வந்து முக்கியமாக வந்து மனிதர்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம், நல்லது நடந்தால் அது நல்ல ராசி, கெட்டது நடந்தால் கெட்ட ராசி. முக்கியமாக வந்து இவங்க வந்து எதை ராசி என்று அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்னு சொன்னால் அந்த கை ராசி, பாதம் பட்ட ராசி, இப்படி நிறைய ராசிகளை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் நடந்தாலும் அந்த 12 ராசிகளுக்குரிய பலன்கள் வந்து சரியாக இருந்தால் மட்டுமே தான் எங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து எங்களுடைய ஜாதகத்தில் நாங்கள் பிறந்த நேரம், பிறந்த ராசி, நட்சத்திரம் சரியாக இருந்தால் தான் எங்களுடைய எதிர்காலம் வந்து சரியாக கணிக்கப்படும் என்பதை பற்றி சொல்லியிருந்தீங்க. அந்த வகையில் இந்த வருடத்தில் வந்து எந்த ராசி வந்து மிகவும் நன்மையான ராசிகளில் வந்து அடங்கியிருக்குது? பொதுவாகவே நம் போன வாரம் சொன்னது போல் சனி மாற்றத்தில் என்ற 12 ராசிகளுக்கும் உச்சத்தோடு அதிசக்தி வாய்ந்த குபேர யோகம் பெற்ற ராசிகள் 4 ராசிகள் தான். அதில் வந்து முதல் ஸ்தானத்தில் வந்து ரிஷபராசி அமையுது, 2வது கன்னிராசி, மீன ராசியும் விருச்சிக ராசியும் அமையுது. இந்த 4 ராசிக்காரங்களுக்கு வந்துண்டா போன வாரம் நம்ம 3 ராசியும் சொன்னோம். ஏன்னா 3 ராசியும் வந்து பவர்ஃபுல்லாக, அதாவது அதிசக்தி வாய்ந்த பலனை பெறக்கூடியது வந்து 3 ராசிகள். அப்படி சொன்னோம்னா மீனம் ராசி, ரிஷபராசி முதல் இடத்துல இருக்கிற ரிஷபராசி முதல் இடத்துல இருக்குன்னா மீனம் வந்து அமையுது 2வது இடம். அதில் விருச்சிக ராசி 3ஆம் இடம் அமையுது. அதுதான் கன்னிராசி வந்து 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ இந்த 4 ராசிகளை வந்து அதிசக்தி வாய்ந்த பலனை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்குது. ஏன்னா 12 ராசிகள் எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு தான் அதிகூடிய பலன்களை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் விட இந்த 2020ஆம் ஆண்டை விட 2021ஆம் ஆண்டு இந்த 4 ராசிக்காரங்களுக்கு அமோகமான வெற்றி கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர்கள் வந்து இந்த 4 ராசிகளும் எல்லா விதமான பீடைகளில் வந்து விடுதலை பெற்றுட்டாங்க. விடுதலை பெற்றுனா மன உளைச்சல்கள் இருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அவருடைய எதிர்பார்ப்புகள் இனி வரும் காலங்களில் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியமோ இல்லை விவாகமோ இல்லை தொழிலோ இல்லை மனையோ இல்லை இடம் வாங்கணுமோ என்ன எதிர்பார்ப்பு கடந்த காலத்தில் அவர்கள் மனதில் இருந்ததோ இந்த 2021ஆம் ஆண்டு இது அனைத்தையுமே வெற்றிகரமாக கொண்டு நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த 4 ராசிக்காரங்கள் இருக்கு. இதில் நம்பர் 1 இடத்துல, முதலாவது இடத்துல இருக்கிறது வந்து ரிஷபராசிக்காரங்கள் தான். ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து அந்யோன்யமாக கலந்து சனீஸ்வரனால் வந்து ரோகிணி நட்சத்திரமும் மிருகசீர நட்சத்திரமும் வரம்பெற்ற நட்சத்திரமாகுது. அந்த வரம்பெற்ற நட்சத்திரத்தினால வந்து என்னென்னா ரிஷபராசி இந்த சனீஸ்வர மாட்டத்திலேருந்து 7 சனி காலத்திலேருந்து டோட்டலாக சம்பூர்ணமாக விடுதலை பெற்றுட்டாங்க. விடுபட்டனால வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப 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 அந்யோன்யமாக காலண்டா. ரிஷபராசிக்காரர்கள் வந்து கடந்த காலத்தில் வந்து இனம் புரியாத பல பிரச்சனைகள் அவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். வருவாயிலிருந்து, அதாவது சொல்ல முடியாத பல வேதனைகள் மத்தியில் அவர்கள் வாழ்ந்துருக்கலாம். அதனால் வந்து ரிஷபராசிகள் ஒரு அன்பானவர்கள், அவர்களோடு பேசுகிறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும், பார்த்தாலே ஆசையாக இருக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் வந்து அமைதியானவங்களும் கூட சுத்தமானவங்களும் கூட இருந்தால் அவர்கள் வந்து பேச்சில் வந்து ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான ஆழமான ஒரு சக்தி வாய்ந்த சொல்ல வந்து நிதானத்துடன் பேசக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இப்போ மேசராசியோட ரிஷபராசிக்கு ஏன் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து என்னென்னா இப்போ அமோகமான வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி தான் ரிஷபராசிக்காரங்க இந்த வருஷ சனி மாற்றத்தின் உள்ள. அதனால் இவங்களுக்கு வந்து 2023 வரைக்கும் இந்த பலன் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நல்ல பலன் இருக்கிறத வந்து நம்ம முதல் எடுத்துகிட்டு இருக்கோம். ரிஷபராசிக்காரங்க அமோகமான வெற்றி கிட்ட வாழக்கூடிய வாய்ப்பு. அதே போல் என்னென்னா 2வது ஸ்தானத்து என்னென்னா விருச்சிக ராசி எடுத்துக்கொள்ளணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பொதுவாக எடுத்துட்டோம்னா கடந்த காலத்தில் வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆன பேர் கூட டேமேஜ் ஆகிருக்கு. அவங்களுக்கு வாழ்க்கையில் டேமேஜ் ஆகிருக்கு. பார்த்தாலே யோ அப்படிங்கிற மாதிரி முன்னு விட்டு பின்னுக்கு அடிக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய நடந்துச்சு. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து 2 மனசில் வந்து விஷம் குடி செத்துடலாமான்னு கூட தோண்டி இருக்கும். ஏன்னா பல பிரச்சனைகள் அந்த காலத்தில் எடுக்கிற எந்த கர்மமே வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதுவுமே 100% 100% நடந்ததே கிடையாது. ஆனால் ஏதோ சமாளிப்பார்கள். என்னென்னா அவர்களுக்கு வந்து இனம் புரியாத ஒரு மன தைரியம், மன சக்தி, ஒரு நல்ல குறிக்கோள், எதிர்காலம் நல்லது அமையணும், பெரிய ஒரு கனவு வந்து பிரேம் போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்களா. அந்த பிரமை வந்து யாரையும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து என்ன சொன்னால் ஒரு குப்தமானது, வந்து மறைமுகம் புதல். இப்போ பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னு சொல்லி தெரியாமல் இதுதான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொக்கிஷமாக வச்சுருப்பாங்களே. என்னென்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வருஷத்துலேருந்து எதிர்பார்க்குறது நிறையவே நல்லது நடக்கக்கூடிய, விவாகம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, கல்வியில் வந்து நிறைய ஒரு நல்ல பெறுபேறுகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புது மனம் வாங்கக்கூடிய, புது வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதுசாகவே என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிறத விட நிறைய பலன்கள் கட்டக்கூடிய வாய்ப்பு. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய அந்யோன்யமாக கட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்குது.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து நீங்கள் போன வருஷத்தில் வந்து பட்ட வேதனையை விட இந்த வருஷம் இனி வரும் காலமெல்லாம் நன்மையான காலமாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையுது. ஆனபடினால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்துண்டா அவர்கள் வந்து சரிவர அவர்களை நம்ம புரிஞ்சிட்டோம்டா அவர்கள் போகிற ஒரு அந்நியான ஒரு அன்பானவங்க வந்து யாரும் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு புனிதம் தன்மையோடு வாழக்கூடியவர்கள் இருந்தால் பார்ப்பவர்களுக்கு வந்து அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாகவே தெரியும். ஆனால் இருந்தாலும் எதையும் கலாருன்னு சொல்ல மாட்டார்கள் என்றால் அடுத்தவர்கள் புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு அவர்களோட பேச்சில் ஒரு அந்யோன்யம் இருக்கும். நிச்சயமா சுவாமி வந்து இந்த 12 ராசிகளில் வந்து மிகவும் நன்மையான ராசிக்குரிய பலன்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் 18 கீழ் A, சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இணை விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அது மட்டுமல்லாமல் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 07732277005 அல்லது 05722245591 அல்லது 05722245592 என்ற தொலைபேசி மூலமாக கூட உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு நேரம் 12 ராசிகளுக்குரிய ராசிகளில் வந்து முக்கியமான நன்மை தரும் ராசிகளை பற்றிய பலன்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். இப்போது அடுத்ததாக வந்து நாங்கள் மீன ராசிக்குரிய ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் சுவாமி. இந்த சனி மாற்றத்தின் மூலம் 2021 ஆண்டுக்கான சோபலன் பற்ற மீன ராசிக்கு வந்து சனீஸ்வரன் 11வது ஸ்தானத்தில் வந்திருக்கிறார். ஆனால் அப்படின்னா அமோகமான நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலம் இருக்குது. மீன ராசிக்காரர்களுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து கடன் தொல்லைகள் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கலாம், எடுக்கிற கர்மங்கள் எல்லாம் இடையூறாகவே இருந்திருக்கலாம். அதை வந்து ரொம்ப சோர்வான நிலைமையில் மீனராசிக்காரர்கள் இருந்திருக்கலாம். இருந்தால் என்னென்னா கடந்த காலத்தில் வந்து 50% அவர்களுக்கு நல்லதாகவே இருந்தது. இந்த 2021 ஆண்டு 100% ஓகே ஆயிடுச்சு. 100% நல்லது அமையக்கூடிய வாய்ப்புக்கு மீனராசிக்காரர்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் நிறையவே நல்லது இருக்குது. வியாபாரம் இருந்தாலும் வியாபாரத்தில் அமோகமான வெற்றி கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் வந்து மீனராசிக்காரர்கள் குழந்தை பாக்கியத்தை புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்திருந்தாலும் இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. மாங்கல்ய பாக்கியம் நிறையவே கிடைக்கக்கூடிய இருக்குது. மீனராசிகளும் அமோகமான பலன் கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலம் நிறையவே இருக்குது. பொதுவாக என்னென்னா இந்த கொரோனா காலங்கள் முடிஞ்ச பிறகும் என்னென்னா உங்களோட இந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாகவே நடக்கும். ஏன்னா இந்த 2021 ஆண்டு மீன ராசிக்காரங்களுக்கு வந்து அமோகமான ராசி காலமாக அமைஞ்சிட்டு இருக்கனால எதையுமே திட்டமிட்டு நீங்கள் செய்வது வந்து மிக நன்மையாக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எதிர்காலம் வந்து குறிக்கோளோடு வாழக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து அமோகமான காலம். இந்த காலத்தை வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடுறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஏன்னா காலம் வந்து ரொம்ப வேகமாக நான் சொல்கிறதுனால நாம் தான் அதை விட வேகமாகவே போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. எனவே இப்போ காலம் இந்த சனீஸ்வரன் மாற்றத்தின் மூலமும் இந்த 2021 ஆண்டு காலமும் கூட மீனராசிக்காரர்கள் வந்து ரெண்டுமே ஒன்று சேர்ந்து கால சுழற்சி வருவதனால் மீனராசிக்காரர்கள் ரொம்பவே நிதானமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப அரிது. நன்மை தரும் ராசிகளில் வந்து 3 ராசிகளுக்குரிய பலன்களை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். அடுத்ததாக வந்து கன்னி ராசிக்காரர்களுக்குரிய பலன்கள் எவ்வாறு இருக்க போகின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்க்கலாம் சுவாமி. பொதுவாகவே 4 ராசிக்காரர்களுக்கு தான் இந்த வருஷம் பெரிய ஜாக் போட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ 3 ராசி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 4 ராசி வந்து கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து அவர்கள் வந்து இந்த கன்னிராசிக்காரர்கள் வந்தால் சில வேலையில் வந்து சில பேர் என்ன கன்னிராசிக்காரர்கள் வேறு வித்தியாசமாக கூட பேசுவார்கள். என்னென்னா கன்னிராசிக்காரர்கள் வந்து அவ்வளவுக்கு வந்து ஒரு திருப்திகரமாக அற்றது அப்படின்னு சொல்லிக்கூட. ஆனால் கன்னிராசிக்காரங்களை எடுத்துட்டால் கடந்த காலத்தை விட இந்த காலமும் எதிர்காலமும் நல்லாவே இருக்குது. ஆனால் 2023 வரைக்கும் கன்னிராசி பலன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. 100% வந்து 100க்கு 99% நல்ல பலனையே அனுபவிக்கக்கூடிய காலம் இந்த கன்னிராசிக்காரர்கள். ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் எல்லா கஷ்டத்தில் இருந்து இப்போ விடுதலை. இந்த காலத்தில் வந்து இந்த ஜனவரி வந்து 1ஆம் தேதியிலிருந்து ரொம்ப 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 நல்ல காலம் அமைஞ்சிருந்தாங்க. எல்லா கஷ்டங்களிலிருந்து விடுதலை, எல்லா கர்மங்களிலிருந்து விடுதலை. ஒரு வந்து இருட்டுக்கட ஒரு பனி படர்ந்து சூரிய உதயமானது போல கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர்கள் அமோகமான
காலங்கள் ஆயிருக்கு. குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தைகளை வந்து கல்வியில் பெறுபேறுகள் நல்லது அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருவாய் வந்து செய்தொழில் ரொம்ப விருத்தி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னென்ன செய்தொழில் அமோகமான வெற்றி கிட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் அனைத்துமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாரிடையும் உதவி கேட்டிருந்தாலும் அந்த உதவி வந்து இவ்வளோ காலம் தடைப்பட்டிருந்தாலும் இனி வந்து கேட்காமலே கொடுக்கக்கூடிய காலம் இந்த கன்னிராசி காலம் இந்த 2021 ஆண்டு ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த 12 ராசிகளில் வந்து 4 ராசிகளுக்கு தான் மிக முக்கியமாக நன்மை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. என்னென்னா அடுத்த கட்ட வாரத்தில் வந்து நம்ம இன்னும் 8 ராசிகள் மீதி நமக்கு இருக்கிறதுனால அதுகளுக்கு என்ன பலன் என்று சொல்லி அடுத்து நம்ம சொல்லிக்கலாம். அடுத்த கழிக்கு நம்ம போகலாம். நிச்சயமாக சுவாமி, வந்து நாங்கள் நன்மை தரும் 4 ராசிகளுக்குரிய பலன்களை பற்றி நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தோம். தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் 18 கீழ் ஏ சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 07722270005 அல்லது 05722245591 அல்லது 05722245592 என்ற தொலைபேசி மூலமாக கூட உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு நேரம் 12 ராசிகளில் முக்கியமான நன்மை தரும் 4 ராசிகளுக்குரிய பலன்களை வந்து இந்த வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்த வாரம் மிகுதி இருக்கும் ராசிகளுக்குரிய பலன்கள் எவ்வாறு அமைய போகுது என்பதை பற்றியான விளக்கத்தை வந்து நாங்கள் உங்களுக்காக அறிய தருகிறோம். அந்த வகையில் குறிப்பாக இந்த தருணத்தில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் எங்களுடைய சமயத்தை பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து முக்கியமாக பேச இருக்கிறோம். அதாவது நிறைய பேருக்கு அவங்களுடைய சமயத்தில் வந்து என்ன மாதிரியான விஷயம் இருக்குது, அது தவறான விஷயங்கள் நிறைய பேர் வந்து தெரிந்து கொள்கிறாங்க. அந்த வகையில் சுவாமி, நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் எங்களுடைய சமயம், இதுதான் எங்களுடைய சமயத்தில் இருக்கின்றது என்பதை பற்றி ஒவ்வொருவரும் எவ்வாறு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்? பொதுவாக இந்து மதம், இந்து சமயங்கிறது கல் தோண்டா மண் தோண்டா காலத்துக்கு முன்னால் வந்த மதம் என்று சொல்லி ஆரம்பம் எங்கே முடிவு எங்கன்னு இது வரைக்கும் தெரியல. மற்ற மதங்களுக்கெல்லாம் ஆரம்பம் முடிவு எல்லாமே இருக்குது. இந்து மதத்துக்கும் ஒரு முடிவு. பொதுவாகவே இந்து மதம் என்ற சமயம் மட்டும் தமிழ் பேசுகிறவன் கூட இப்போ நம்ம எல்லாம் தமிழ் பேசுகிற இந்து மதம் சொல்கிறது கொஞ்சம் வெக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா சமயத்தை பற்றி சரியாகவே தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ அதாவது என்னென்னா கோவில்ன்றதுக்கு வந்து கோவில் கடவுளுக்காக கட்டப்பட்ட கோவில் ஆலயம் தான் கோவில்ன்றது. அதாவது கோயில் அப்படிங்கிறதுல கோன் அப்படிங்கிற பிரித்து பார்த்தோம்ன்ற ஒரு ரொம்ப மனசில் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. என்னென்னா கடவுள் இருக்க இடம் புனிதமான இடம். அப்போ எல்லா இடத்துலையும் இந்த கடவுளை வச்சு நம்ம வணங்க முடியாதுண்டா. அவருக்கு 2 ஒரு இடம், அவர் வந்து புனிதமானவர். என்ன கடவுள் கண்ணுக்கு தெரியாத உருவம் இல்லையா, அந்த உருவத்துக்கு வந்து நம்ம ஆலயம் அமைச்சு நம்ம வணங்கும் பொழுது நம்மளால் நம்ம அந்த புனித தன்மை நமக்கு வந்து கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுது. சமயம் என்ற ரீதியில் வந்து இப்போ பொதுவாக நம்ம எடுத்து ஒரு குழந்தை வந்து பாடசாலைக்கு செல்லும் பொழுது என்னென்னா அங்கே ஒரு ஆசிரியரை தேடி தான் அங்கே செல்ல வேண்டாம். அவர் வந்து என்ன சொன்னால் அந்த கற்றுக் கொடுக்குற வந்து அந்த சொற்கள் வந்து தான் அந்த குழந்தைக்கு வந்து அவருடைய எதிர்காலமே அடங்கியிருக்கு. அது மூலம் தான் அவர் வந்து அந்த வழியில் போக முடியும்னா இதுதான் உனது வந்து படிப்பு, இந்த சொற்களை தான் நீ படிக்க வேணும், இந்த சொற்களுக்குரிய எழுத்து இதுகள் தான் அப்படின்னு சொல்லி அவர் கற்றுக் கொடுக்குறதில் வச்சு தான் நாம் வந்து அந்த மூலம் அந்த வழியில் மூலம் நம்ம சென்று அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வாழ்க்கைன்றது அதுதான். சமயன்றது விட சமய குறவர்கள், அந்த சமய குறவர்கள் இப்போ நம்மளை எடுத்துட்டு சொன்னோன்னா நம்ம சமய குறவர்கள்னா தாய் தப்பன் கற்றுக் கொடுத்து வந்தது தான் நம்ம வழியில், தாய் தப்பன் காட்டிய வழியில் தான் நம்ம போக முடியும் ஒழிய தனக்கு முதன்மை ஆகப்பட்டது தான் சமயம் என்றது. சமயம் சார்ந்த எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம வந்து எந்த ஒரு சார்ந்த கருத்துக்களையும் நம்ம வந்து பெரியவர்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டாம்டா. சமய குறவர்கள் தான் சமயத்தை பற்றி கற்றுக் கொடுக்க முடியும் ஒழிய சாமானியர்களுக்கு சமயத்தை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்குரிய அந்தஸ்து கிடையாது. ஆனால் அப்படின்னா சமயன்றது விதினா ஆரம்பத்திலேருந்து ஆனாவிலேருந்து அக்கனா வரைக்கும் எப்படி இருக்கோ அந்த வரிசையில் வந்து சமயத்தை வந்து நம்ம கற்றுக் கொடுக்க வேணும். சமயன்றது ரீதி என்னென்னா சமயங்கள் வந்து சமயத்தை வந்து நம்ம இது வரைக்கும் பொதுவாக இந்து மதத்தில் வந்து இப்படி தான் வாழணுன்றதை விட எப்படியும் வாழலான்ற ரீதியில் தான் சமயம் இன்னைக்கு இருக்குது ஒழிய
பொதுவாக நிறைய பேர் என்னட்டு கேட்குறாங்கடா, கோயிலில் பூஜை செய்கிற குருக்கள்மார்கள் கூட சமயம் தெரியுதா இல்லையா என்ற சந்தேகமே எழுகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. காரணம் என்னென்றால், நாம் சமயத்துக்கு சமயத்தை சமயமாக கற்றுக் கொடுக்க வேணும். சமயம் இப்படித்தான் இன்னதுதான்ன்றது ஒரு மரத்தை வச்சுன்னா இந்த மரம் இன்ன மாதிரி தான் வளர்ந்துட்டு வரும், இது இந்த காய் தான் இந்த மரத்தில் காய்க்கிதுன்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? அதை போல் நம்ம சமயத்தில் இப்படி இந்த சிறு குழந்தைக்கு நம்ம சமயத்தை இப்படித்தான் வளர்றோம், இந்த மாதிரி நம்ம சமயத்தை பின்பற்ற வேண்டும். சமயத்தில் இவ்வளவு நிறைய கருத்துக்கள் நம்ம சமயத்தில் இருக்க. சமயம் புனிதமானது. இந்த சமயத்துக்கு இவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. இந்த சமயத்தை நம்ம இப்படி கட்டி காத்து அணைச்சி செல்லும் பொழுது வாழ்க்கை ரொம்ப புனிதமாகும்னு சொல்லி நம்ம நிறையவே கற்றுக்க வாய்ப்பு இருக்குது, கற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கற்றுக் கொடுக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இது சமயம் சார்ந்த குறவர்கள் தான் இதை நல்லா நடத்த முடியுன்றாங்க. ஆலயங்கள் நம்ம பெருசாக ஆலயம் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கோம், ஆலயங்கள் நடத்துகிறோன்றதை பெரும்புகள்கிட்ட விட நாம் சமயம் சார்ந்த நம்மையும் நம்மளை சமயம் சார்ந்த நம்ம உறவுகளையும் மக்களையும் நல்லபடியாக வழி நடத்துகிறோமா என்றது தான் நமக்கு இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. என்னண்டா, எல்லாரும் கோயிலுக்கு போகிறது பெருசதே கிடையாது. என்னண்டா, அந்த கோயிலில் இருக்கும் தெய்வத்தை சமயம் சார்ந்த அளவில் நம்ம அதை வழி நடத்துகிறோமா என்ற ரீதி தான் இப்போ பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்தக்கூடிய வாய்ப்பும் எதிர்காலத்தில் வரலாம். ஏனெண்டா, இந்து மதத்துக்காக இந்து மதத்துக்கு இது வரைக்கும் சரியான ஒரு வழிகாட்டல் இது வரைக்கும் இல்லை. ஆனால் அப்படின்னா சமயம் என்றது இந்து மதம் ஒரு புனிதமான இந்து மதம். இந்து மதத்துக்கு சரியான ஒரு குறவர் மூலம் நம்ம வழி நடத்தின கட்டாயம் இதில் எந்த வித நம்ம குறையாமல் சமயத்துக்கு மென்மேலும் மெருகூற்றி அதை வளர்த்து கொண்டு செல்லக்கூடிய காலகட்டம் வரலாம். சமயங்கள் நமக்கு பொதுவாக இப்போ நான் ஆரம்பத்தில் கல்வி கற்கும் பொழுது கூட சமயத்தை பற்றி தான் நம்ம கல்வி கற்றுட்டு இருக்கிறோம். அது சமயத்தில் இப்படி தான் அமையும், இந்த மாதிரி தான் அமைஞ்சு இப்படி தான் நமக்கு சென்று நடக்கணும், அது தனக்குண்டு ஒரு வழி இருக்குது, இந்த வழியில் தான் நம்ம போகணுன்ற ரீதி தான் நம்ம கற்றுக் கொடுத்துட்டுருக்காங்கன்னா, அது மூலம் தான் இன்றைக்கு நம்ம இந்த மேடையில் கூட நம்மளுக்கு அமர்ந்து இந்த அளவுக்கு வார்த்தைகளை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை கூட உண்டு பண்ணிட்டு இருக்கு. அதனால சமயத்தை சார்ந்தவர்கள் சமயத்தை பற்றி நிறையவே தெரியாதவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆனால் சிறு பெரியவர்கள் விடுங்க, இப்போ சிறு பராயணத்துக்கு சிறியவர்களுக்கு சமயம் சார்ந்த நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்து சமயத்தின் மூலம் வழிநடத்தக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உண்டு பண்ண வேண்டும். ஏன்னா நம்ம நமக்கு தேவை நம்ம மதம் முக்கியம், அந்த மதத்தை சார்ந்த பல கருத்துக்கள் முக்கியம், பூண்ட தெய்வங்கள் முக்கியம். அதுகளை நிறையவே நம்ம மக்களுக்கு சொல்லும் பொழுது நம்ம சமயத்தில் எந்த விதமான குறை இல்லாமலுக்கு நமக்கு வாழக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா சமயத்தை சமய சம்பந்தமான நிறைய கருத்துக்கள் நம் மனதில் இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல 100க்கு 1000% கூடி கொண்டே வரும். ஏன்னா பாராயணம் பண்ணுவோம், நம்மளுக்கு தெய்வ சம்பந்தமான கருத்துக்களை நம்ம சொல்லுவோம், எந்த நேரம் தெய்வம் சம்பந்தமான மந்திரங்களை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம். அதை ஒரு மந்திரம் உச்சாரணம் செல்லும் பொழுது உச்சரிக்கும் பொழுது கூட நாம் எப்படி புனிதமாக அந்த மந்திரங்களை உச்சரிக்க வேணும் என்ற ஒரு ரீதியில் கூட நமக்கு இருக்குது. அதாவது குறவர்கள் கட்டாயம் என்னென்னா சமய சம்பந்தமான எல்லா கருத்துக்களும் பாராயணம் பண்ணி செய்ய வேண்டும். சாமானியர்கள் அவர் எப்படியும் வாழலாம், ஆனால் இப்படித்தான் வாழணுன்ற ரீதியில் குறவர்கள் செல்ல வேண்டும். குறவர்கள் செல்லும் பொழுது என்னென்னா ஆகமானுகூலமான ஆகம ரீதியில் அனைத்துக்குமே சரியாக நடக்கும். இப்போ ஆலயத்தில் பொதுவாக எடுத்தோம்னா ஆலயத்தில் எல்லா குருக்கள்மார் என்ற வருமானத்துக்காக பூஜை பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. என்னென்னா நாம தான் சமயத்தை வழி நடத்த வேண்டும். நாம் சமயத்தை வழி நடத்தும் பொழுது சாமானியர்கள் அதை பின்பற்றி செல்லக்கூடிய வாய்ப்பும் நிறைய வரும். சமய சம்பந்தமான நிறைய பேசக்கூடிய நிறைய சம்பந்தம் இருக்குது. இது மூலம் வேறு ஒரு பட்டிமன்றமே நடத்தக்கூடிய வாய்ப்பை நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். எதிர்காலத்தில் சமய சம்பந்தமாக நிறைய நம்ம பேசுவோம். அருமையான பதிவு சுவாமி. இந்த தருணத்தில் இதுதான் சமயம் என்பதை பற்றி ஒரு உறுதியான தகவலை நீங்கள் மக்கள் மத்தியில் கொடுத்திருந்தீங்க. அது மட்டும் அல்லாமல் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தபால் மூலமாக அனுப்பி வைக்க விரும்பினால் சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் 18 கீழ் A சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவள என்ற முகவரி மூலமாக உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தொலைபேசி ஊடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 07732270005 அல்லது 05722245591 அல்லது 05722245592 என்ற தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக கூட உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய
நிகழ்ச்சியில் இந்த வருடத்தில் 12 ராசிகளுக்குரிய முக்கியமான நன்மை தரும் 4 ராசிகளுக்குரிய பலன்களை இந்த வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் சமயம் பற்றிய சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்களை கூட இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் பகிர்ந்து கொண்ட கலாநிதி சர்மா சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி சுவாமி. வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.